ஆண்டவர் இன்னொருத்தனை வல்லமையா பயன்படுத்தினா அவனை அடக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யோசுவா நீ பயப்படுறியா? நான் என்னத மாட யோசிக்கிறேன், எல்லாரும் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவரால் பயன்படுத்தப்படும். ஒரு நல்ல ஊழியக்காரன், ஒரு முதிர்ந்த ஊழியக்காரன் அப்படிதாங்க யோசிப்பான். ஆண்டவர் என்ன மாத்திரம் இல்லை, ஆண்டவரே எல்லாரையும் பயன்படுத்துங்கப்பா, எல்லாரையும் உருவாக்குங்கப்பா, எல்லார் மேலேயும் உம்முடைய அபிஷேகம் வரட்டும்பா, என்னை போல எல்லாரையும் பயன்படுத்துங்க, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றோம். இதுதான் மோசேவுடைய இருதயம். ஆனால் யோசுவாக்கு இன்னும் அந்த முதிர்ச்சி வரலை. அப்போ சபையில் அநேக நேரம் நான் அறவேக்காடான ஊழியனா இருந்தா, அறவேக்காடான பாஸ்டரா இருந்தா, அறவேக்காடான லீடரா இருந்தா, எனக்கு கீழே ஆண்டவர் ஒருவனை அபிஷேகம் பண்றார் என்றால், எனக்கு கீழே ஆண்டவர் ஒருத்தனை பயன்படுத்துறதாக இருந்தா, எனக்கு முதிர்ச்சி இல்லைன்னா அவனை தடுக்க பார்ப்பேன். ஆனால் ஆண்டவருடைய கரத்தை புரிந்து, ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் காரியங்கள் எப்படி செயல்படும் என்பதை புரிந்தால் நான் என்னமா சொல்லுவேன், ஆண்டவரே நான் மாத்திரம் இல்லை, எல்லாரையும் பயன்படுத்துங்க, எல்லாரையும் பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா.